பிண்டோ அப்படின்றவர் ரிட்டையர்ட் ஃபார்மர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஐபி. இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஃபார்மர், இதுக்கு முன்னாடி அதுக்கு ஹெட்டாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 100+ சச் கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட 2018 யுஎஸ் ஃபெடரேஷன் ஏவியேஷன் அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃபியூவல் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடுது. ஸோ இதை வந்து இதோட வேர் அண்ட் டயர் என்னன்னா, இதோட யூசேஜ் வார்ன் அவுட் ஆச்சுன்னா இதை பாருங்க என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யுஎஸ் மேலேயும் அதே சமயம் போயிங் நிறுவனம் மேலேயும் உண்மையாலுமே பயங்கரமான தப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு விஷயம், இது ஒரு பெரிய இஷ்யூங்க. ஒரு இன்ஜினுக்கு போகிற ஒரு ஃபியூவல் கட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ரன்னு நின்றுடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம். இதை நீங்கள் 2018 ஃபைன் பண்ணியிருக்கும் போது இதை நீங்கள் ஏன் மேண்டேட்ரியாக ஆக்கலை அப்படின்றதான் இங்கே கேள்வியே. நீங்கள் மேண்டேட்ரியாக வந்து இல்லை இந்த சுவிட்சஸ் வந்து ரெகுலராக ஒவ்வொரு தடவையும் ஃப்ளைட் டேக் ஆஃப் இல்லை வந்து லேண்டிங் அப்போ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை வந்து இந்த சுவிட்சஸை அட்லீஸ்ட் 1 month ஒன்ஸ் ஆச்சு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லியிருக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. சப்போஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா, வார்ன் அவுட் ஆயிடுச்சு, அந்த சுவிட்சோட ஆயுட்காலம் முடிஞ்சிச்சு, இல்லை தேஞ்சு போச்சுன்னா அதை மாற்றிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. தெரிஞ்ச ஒரு விஷயத்த இவ்வளோ லெத்தார்ஜியாக சொல்லியிருந்தனாலாம் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு இப்போ வழிவகுத்துருக்கு. அப்போவே இது மேண்டேட்ரி, இது எல்லா ஃப்ளைட்ஸ்லையும் 787 போயிங்லாம் பண்ணி ஆகணும். அவங்க சொல்லும் போது அந்த பர்டிகுலர் சிஸ்டம் 737க்கு சொல்லியிருந்தாங்க போயிங் விமானத்துக்கு. பட் இப்போ 787 வரைக்கும் அப்கிரேட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இன்னும் அவங்க வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணலை, அந்த மேனுவல்ஸையும் இன்னும் அப்கிரேட் பண்ணுறன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இதுக்கு நடுவில் வந்து நிறைய விஷயங்கள் போயிங் நிறுவனத்தை வந்து கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு பெருசாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஏன்னா போயிங் அப்படின்றது ஒரு அமெரிக்காவோட மிகப்பெரிய க்ரௌன், அவங்களுக்கு இருக்க ஒரு க்ரௌன். ஏன்னா சப்போஸ் அது கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அவங்களோட மானம் மரியாதை எல்லாமே இறங்கிடும்ல. அதனால அது ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க அமெரிக்கா. மூவிங் ஃபார்வர்ட் போயிங் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனம் உண்மையாலுமே மக்கள் நம்பலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்து